வணக்கம். தமிழக வெற்றி கழக செய்திகள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தலைவர் விஜய் அவர்கள் இந்த ஆண்டு 10th ரிசல்ட்டு +2 ரிசல்ட் வந்த மாணவ மாணவிகளுக்கு 3 ரேங்க் அதாவது 1வது ரேங்கு, 2வது ரேங்கு, 3வது ரேங்க் வரைக்கும் எடுத்தவங்களுக்கு தொகுதி வாரியாக ஒரு தொகுதிக்கும் தொகுதி வாரியாக கணக்கெடுத்து அதில் யார் யார் முதல் 3 இடத்த பிடிச்சிருக்காங்க, 10th யார் 3 இடத்த பிடிச்சிருக்காங்க, +2 யார் யார் 3 இடத்த பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு பரிசு வழங்குவதாக இருக்காங்க. தொகுதி வாரியாக பரிசு வழங்குவதாக இருக்காங்க. அதனால் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பூத் கமிட்டி மீட்டிங் அடுத்தது மதுரையில் நடக்கிறாச்சு. இப்போ சேலமாக மாற்றிருக்காங்க. சேலத்தில் வந்து தான் அடுத்து பூத் கமிட்டி மீட்டிங் நடக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தலைவர் விஜய் அவர்கள் முழு நேர அரசியலில் இன்னும் 2 மாதங்கள் கழித்து ஈடுபட இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்னும் முழு நேர அரசியல், அதாவது இப்போ ஜனநாயகன் படம் முடிஞ்சுது, அதனுடைய வேலைகள்லாம் முடிஞ்சுது. ஃபுல்லாக இப்போ முழு நேர அரசியல் எப்படி சுற்றுப்பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரூட்டு போட்டிருக்காங்க. அதன்படி எப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வரைமுறையெல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் 2 மாதங்கள், அதாவது ஜூன் முடிஞ்சு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் வந்துட்டு சுற்றுப்பயணம் இருக்குது. எல்லா இடங்களுக்கும் வர்றதா இருக்கார். அதுக்கு முன்னால் அந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் பேலன்ஸ் இருக்க அந்த 6 கூட்டமும் முடிஞ்சிடும். அதனால் மிக தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்துட்டு +2 மாணவர்கள் முதல் 3 இடம் பிடித்தவர்கள் தொகுதி வாரியாக முதல் 3 இடம் பிடித்தவர்களுக்கு பரிசு காத்திருக்கிறது, பம்பர் பரிசு என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதேபோல் இன்று சகோதர சகோதரிகள் தின நல்வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.